கேட்டுக்கோம். நேற்று மானாமதுரையில் கச்சனத்தம் கிராமத்துக்கு விசிட் போயிருந்தோம். அங்கே கடந்த 25ஆம் தேதி அன்னைக்கு கோயில் திருவிழா நடந்ததில் இரு தரப்புக்கு இடையில், அதாவது முதல் மரியாதை செய்யல, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தாங்க அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த அளவுக்கு அந்த ஒரு கிராமத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு 35 குடும்பம்தான் அந்த ஆதி திராவிடர் நம்மளுடைய தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. வேறு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க 2 குடும்பங்கள் அந்த ஊரில் இருந்தது. அந்த கோயில் திருவிழாவில் நடந்த மோதலில் கடந்த 28ஆம் தேதி அன்னைக்கு ஒரு திட்டமிட்ட வன்கொடுமை அங்கே நிகழ்த்தப்பட்டது. அதில் அந்த சம்பவத்தன்னைக்கு 28ஆம் தேதி அன்னைக்கு சம்பவத்தன்னைக்கு 2 பேர் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. நேற்று ஒரு சகோதரர் ஹாஸ்பிட்டலில் மரணம் அடைந்தார். அவங்கள நேற்று சந்தித்து இந்த மரணம் அடைந்த குடும்பத்தாரை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 5 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டிசபிலிட்டிமெண்ட் இன்னும் அதிகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை அசஸ் பண்ணிவிட்டு நேற்று தமிழக அரசாங்கத்துக்கு அங்கே இருந்த அந்த குடும்பத்தார் SC/ST அசோசியேஷன் மக்கள்லாம் காம்பன்சேஷனை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்றது சொன்னாங்க. நேற்று உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் கமிஷனும் சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நேற்று உடனடியாக போட்டதில் அவங்க 15 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய தொடர்ந்து இன்றைக்கி காலையில் இப்போது அந்த இறந்தவர்களுடைய உடல்களை வாங்கிட்டு இப்போ அடக்கம் செய்கிறதுக்கு போயிருக்காங்க. அது அந்த ஊரில் மக்கள் மொத்தம் ஒரு 7 கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. அந்த 7 கோரிக்கையில் அந்த வழக்கை CBCIDக்கு மாற்றணும் அப்படின்னாங்க. அதுவும் மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு SP நேற்று அஷ்யூர் பண்ணியிருந்தாங்க. சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஒரு 4 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் மொத்தம் 6 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6 அக்யூஸ்ட் சரண்டர் ஆகியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 டீம் போட்டிருக்காங்க, மாவட்ட நிர்வாகம் போட்டிருக்காங்க. அந்த பகுதியில் மேலும் அந்த ஊருக்கு பாதுகாப்புக்காக ஒரு ADSP தலைமையில் 4 DSP, 13 இன்ஸ்பெக்டர், 20 SI தலைமையில் மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த ஏரியாவில் போட்டிருக்காங்க. நேற்று அந்த ஊருக்கு போனதில் நில வீடுகள் அடித்து நொறுக்கியிருந்தாங்க. வீடுகள் உள்ள இருந்த டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற அந்த அடிப்படை தேவைக்கான பொருள்கள்லாம் அடித்து நுழைக்கியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி 2 நாளில் அவங்களுக்கு இந்த பொருட்கள் சேதத்துக்கும் காம்பன்சேஷன் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். காயப்பட்டவர்களுக்கு SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் 3-5 அந்த செக்ஷனில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 4 லட்ச ரூபா காம்பன்சேஷன் வரும். அதையும் போட்டு அந்த காம்பன்சேஷன் நேற்று கவர்மெண்ட் 4 லட்ச ரூபா காம்பன்சேஷன் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 SI சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்தில் நேற்று சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அக்யூஸ்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. குண்டாஸ் ஆக்ட் போட சொல்லியிருக்கோம். குண்டாஸ் ஆக்ட் போடுறேன்னு சொல்லிட்டாங்க அந்த முக்கியமான அக்யூஸ்ட் மேலே. ஸோ தொடர்ந்து கமிஷன் அந்த மெயினாக நம்மளுடைய உடுமலைப்பேட்டை சங்கர் கேஸில் ஜாமீனே கொடுக்காம அந்த வழக்கு எப்படி ட்ரையல் நடத்தி அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த வழக்குலேயும் அவங்க உடனடியாக அந்த 60 நாளில் டைம் இருக்குது. அந்த 60 நாளைக்குள்ளேயே சார்ஜ் ஷீட் போட்டு உள்ளே இருக்கும்போதே அந்த குண்டாஸ் ஆக்ட் அந்த டைமில் உள்ளே இருக்கும்போதே ட்ரையல் நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதை நேற்று அஷ்யூர் பண்ணிட்டு வந்தோம்.